சரி பிள்ளைல இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். பேப்பர் கிளாஸ் நம்பர் 17, 17வது பேப்பர் கிளாஸ், ரைட்? அப்போ நாங்கள் ஜனவரி 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண கிளாஸ். ஜனவரி 11ஆம் தேதி, இன்னைக்கு 6ஆம் தேதி. இது வரைக்கும் 17 கிளாஸஸ் முடியுது இன்னையோட, ரைட்? அப்போ நாங்கள் நொதியங்கள் பேப்பர்ஸில் முதல் 35 எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணிட்டு, இன்னும் 5 எம்சிக்யூ இருக்கு, நாங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்கள் இன்னைக்கு ஒளித்தொகுப்பு டியூட்டன் உங்களுக்கு அனுப்புனேன். ஒளித்தொகுப்புல ஒரு 30 எம்சிக்யூ உள்ள பேப்பர் ஒன்று அனுப்புனேன். அந்த பேப்பரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிதானே? ரைட். அப்போ 36வது கேள்வியிலிருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியா? 36வது கேள்வி என்னன்றத பார்ப்போம். 36வது கேள்வி நான் கிட்ட எழுதவா? அவங்க எழுதுறேன். 36வது வினா. 36வது வினா என்னன்னு பார்ப்போம். அங்கிகளின் சக்தி தொடர்புகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானவை எது எவை? கலச்சுவாசத்தில் ஒலிபோஸ்போர்லேட்டும் ஒட்சியேற்றல் போஸ்போர்லேட்டும் நிகழும். கலசுவாசத்துல ஒலிபோஸ்போர்லேட்டம் நிகழுமா? இல்ல, சரியா? அப்ப கலச்சுவாசத்துல நிகழ்ற போஸ்போர்லேட்டம் என்னது? கலச்சுவாசம். கலச்சுவாசத்துல போஸ்போர்லேட்டம் நடக்கும். 2 வகையான போஸ்போர்லேட்டம் நடக்கும் கலச்சுவாசத்துல. என்ன 2 வகையான போஸ்போர்லேட்டம்? கீழ்ப்படை போஸ்போர்லேட்டம் அல்லது அடிப்படை பொருளுக்குரிய போஸ்போர்லேட்டமும் ஒட்சியேற்றல் போஸ்போர்லேட்டம். அது 2. அப்ப நீங்க எழுதி வைக்கணும். கலச்சுவாசத்தில் இடம்பெறும் போஸ்போர்லேற்ற வகைகள் 2ஐ தருக. என்ன ஆன்சர்? கீழ்ப்படை அல்லது அடிப்படை பொருளுக்குரிய போஸ்போர்லேட்டமும் ஒட்சியேற்றல் போஸ்போர்லேட்டம். அப்ப ஏ பிழை, சரியா? ஏ கூற்று பிழைச்சிருச்சு. கலச்சுவாசத்துல 2 வகையான போஸ்போர்லேட்டங்கள் நடக்கும், சரியா? அப்ப ஏ கூற்று பிழைச்சிருச்சு. ஏ கூற்று பிழை. பி கூற்று என்னன்னு பார்ப்போம். பி கூற்று என்னது? அனுசேப தாக்கங்களின் போது ஏடிபி ஆனது ஏடிபி ஆக ஒட்சியேற்றப்படும். இங்க ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வைக்கணும். என்ன தெரியுமா? இந்த ஏடிபி ஒட்சியேற்றவும் படாது, தாழ்த்தவும் படாது, சரியா? ஏடிபி ஒட்சியேற்றவும் படாது, தாழ்த்தவும் படாது. அப்படின்னா இந்த ஏடிபி நீர்பகுக்கப்பட்டு ஏடிபி ஆகவும் அசேதன போஸ்பேட் கூட்டமாகவும் மாறுது. விளங்குதா? அப்ப இங்க இலத்திரனை வாங்குறதும் இல்ல, இலத்திரனை இழக்கிறதும் இல்ல. H+ வாங்குறதும் இல்ல, H+ இழக்கிறதும் இல்ல. சோ இது ஒரு ஒட்சியேற்றல் தாக்கமா? இல்ல. இது ஒரு தாழ்த்தல் தாக்கமா? இல்ல. நீங்க ஞாபகம் வைக்கணும் அது. அப்ப சரியா? அப்ப ஏடிபி ஏடிபி ஆகும் அசேதன போஸ்பேட் ஆகும் மாறுறது ஒட்சியேற்றல் தாக்கமா தாழ்த்தல் தாக்கமா? 2 குரூப்புகளுக்கும் வராது. சோ இலத்திரன்கள் இங்க ஏற்கப்படல, இலத்திரன்கள் இழக்கப்படல, H+ ஏற்கப்படல, H+ இழக்கப்படல. சோ இது ஒட்சியேற்றல் தாக்கமும் இல்ல, தாழ்த்தல் தாக்கமும் இல்ல. சோ பியும் பிழை. பியும் பிழை. சி என்னன்னு பார்ப்போம். சி என்ன? ஏடிபியில் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி மின் சக்தியாக மாற்றப்படலாம். ஆமா தானே? எங்க அது மின் சக்தியாக மாற்றப்படலாம்? மின் விலாங்குல. மின் விலாங்கு, எலக்ட்ரிக் ஈல்ஸ். எலக்ட்ரிக் ஈல்ஸ், மின் விலாங்கு போன்ற மீன்கள்ல இது என்ன சக்தியாக மாற்றப்படலாம்? மின் சக்தியாக மாற்றப்படலாம். சோ கூற்று சரி, சரியா? டி. டி கூற்று என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கீழ்ப்படை போஸ்போர்லேற்றம் கிரெப்பின் வட்டத்தில் நடைபெறும். அப்ப கீழ்ப்படைக்குரிய போஸ்போர்லேற்றம், கீழ்ப்படைக்குரிய போஸ்போர்லேற்றம், கீழ்ப்படைக்குரிய போஸ்போர்லேற்றம், கீழ்ப்படைக்குரிய போஸ்போரிலேற்றம், போஸ்போரிலேஷன். அப்ப கீழ்ப்படைக்குரிய போஸ்போரிலேற்றம் எங்கெங்க நடக்கும்? 2 இடங்கள்ல நடக்கும். ஒன்னு சைட்டோசோல். சைட்டோசோல்ல நடக்கிறது தான் என்னது? கிளைகோ பகுப்பு. சைட்டோசோல் நடக்கிறது தான் என்னது? கிளைகோ பகுப்பு. கிளைகோ பகுப்பு. சைட்டோசோல்ல நடக்கிறது கிளைகோ பகுப்பு. வேற எங்க நடக்கும்? இழைமணி தாயத்துல. இழைமணி தாயத்துல. இழைமணி தாயத்தில் நடக்கிறது என்ன? கிரெப்ஸ் வட்டம். கிரெப்பின் வட்டம், சரியா? இங்க 2ம் நடக்கும், சரி? அப்ப கூற்று சரி, டி சரி. அப்ப டி கூற்று சரி, ரைட்? இ, எல்லா அனுசேப தாக்கங்களும் சக்தியை விடுவிக்கும். அப்ப எல்லா அனுசேப தாக்கங்களும் சக்தியை விடுவிக்கும்னா எல்லா அனுசேப தாக்கங்களும் புற வெப்ப தாக்கம் அல்லது புறப்பிறப்பு தாக்கம் ஆகிடும்.
எல்லா அனுசேப தாக்கங்களும் புறப்பிறப்பு தாக்கங்களா? இல்லையே. அகப்பிறப்பு தாக்கம், அகவெப்ப தாக்கங்களும் உண்டு, புறவெப்ப தாக்கங்களும் உண்டு. ஏன்னா புறவெப்ப தாக்கங்களும் உண்டு. அப்ப கலச்சுவாசம் 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 அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமா? கலச்சுவாசம் புறவெப்ப தாக்கம். புறவெப்ப தாக்கம். சரியா? ஒளித்தொகுப்பு சக்தி பதிக்கப்படுது. ஒளித்தொகுப்புல சக்தி பதிக்கப்படுது. இது என்ன தாக்கமா இருக்கும்? அகவெப்ப தாக்கம். சரியா? அதே மாதிரி தொகுத்தலுக்குரிய தாக்கங்கள் எல்லாம் அகவெப்ப தாக்கங்கள், உடைத்தலுக்குரிய தாக்கங்கள் எல்லாம் புறவெப்ப தாக்கங்கள். சரியா? தொகுத்தலுக்குரிய தாக்கம்னா இந்த ஒளித்தொகுப்புல CO2 பிளஸ் H2O சக்தியை பெற்று C6H12O6 பிளஸ் O2. சரியா? இது அகவெப்ப தாக்கம். அகவெப்ப தாக்கம் தொகுக்கப்படுது குளுக்கோஸ். அதே மாதிரி எண்ணிக்கையான குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சேர்ந்து மாப்பொருள் தோன்றுது. அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமா? அகவெப்ப தாக்கம். சரியா? எண்ணிக்கையான அமினோ அமிலங்கள், அமைனோ ஆசிட், எண்ணிக்கையான அமினோ அமிலங்கள் தாக்கம் அடைஞ்சு சேர்ந்து எண்ணிக்கையான அமினோ அமிலங்கள் சேர்ந்து புரோட்டீன் தோன்றுது, புரதம் தோன்றுது. அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமானா அகவெப்ப தாக்கம். ரைட்? அப்ப புரதம் உடைக்கப்படுறது அல்லது புரதத்தின் நீர்ப்பகுப்பு புறவெப்ப தாக்கம். மாப்பொருளின் நீர்ப்பகுப்பு புறவெப்ப தாக்கம். குளுக்கோஸ் ஆக்சிஜனோட தாக்கம் அடைகிறதா என்னது? கலச்சுவாசம். கலச்சுவாசம் ஒரு புறவெப்ப தாக்கம். சரிதானே? அப்ப தொகுத்தலுக்குரிய தாக்கங்கள் அகவெப்ப தாக்கம், உடைத்தலுக்குரிய தாக்கங்கள் புறவெப்ப தாக்கம். 36க்கு சிடி சரி. சிடினா நான்காவது ஆன்சர். ரைட்? ஓகே. அடுத்தது 37வது கேள்வி பார்ப்போம். 37வது கேள்வியை நொதியங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானவை எது எவை? அலோஸ்டரிக் ஏவி எப்போதும் உயிர்ப்பு மையங்களுடன் பிணையும். அப்ப அலோஸ்டரிக் ஏவி உயிர்ப்பு மையங்களோட பிணையும்? இல்லையே. சீராக்கும் மையத்தோட தான் பிணையும். எதோட பிணையும்? சீராக்கும் மையம். சீராக்கும் மையம் அல்லது சீராக்கும் தானம் அல்லது எலோஸ்டரிக் தானத்துல பிணையும். சரிதானே? அடுத்தது கீழ்ப்படையானது உயிர்ப்பு மையத்தின் வடிவத்தை பெருமளவில் மாற்றும். பெருமளவில் மாற்றாது. அந்த தூண்டப்பட்ட பொருந்துகை பொறிமுறைன்னு சொல்றோம். தூண்டப்பட்ட பொருந்துகை பொறிமுறைய கொஞ்சம் பார்த்தா இப்படி நொதியத்தின் உயிர்ப்பு மையம் இருக்குன்னு வைப்போம். இப்படி நொதியத்தின் உயிர்ப்பு மையம் ஒன்று இருக்கு. கீழ்ப்படை எப்படி இருக்கும்? கீழ்ப்படை இப்படி இருக்குன்னு வைப்போம். சரியா? கீழ்ப்படை இப்படி இருக்குன்னு வைப்போம். விலகுதா? இந்த கீழ்ப்படை மூலக்கூறின் பிணைதலானது நொதியத்தின் உயிர்ப்பு மையத்துல சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்தி நன்கு இணைந்து கொள்ளும். அதான். அப்ப பெருமளவில் மாற்றும்ன்றது பிழை, சிறிதளவில் மாற்றும் அப்படின்ட்டு வரணும். சோ பி கூற்று பிழை, ஏ கூற்றும் பிழை, பி கூற்றும் பிழை. சி என்னன்னு பார்ப்போம். நொதியங்கள் பெரிதும் கீழ்ப்படைக்கு தனித்துவமானவை. எஸ், நொதியங்கள் பெரிதும் கீழ்ப்படைக்கு தனித்துவமானவை. அப்ப கீழ்ப்படைக்கு தனித்துவம் இல்லாத ஒரு நொதியம் இருக்கணும் தானே? கீழ்ப்படைக்கு தனித்துவம் இல்லாத ஒரு நொதியம் இருக்கணும் தானே? அதனால்தான் நொதியங்கள் பெரிதும் கீழ்ப்படைக்கு தனித்துவமானவை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த நொதியத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். என்ன இன்னைக்கு நாங்க படிப்போம் அந்த நொதியத்தை பத்தி. என்னது? ருபிஸ்கோ. இந்த ருபிஸ்கோ என்பது ஒரு நொதியம். இந்த ருபிஸ்கோக்கு இன்னும் ஒரு பேரும் நீங்க சொல்லிக்குவீங்க. RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். சரியா? ஆக்சிஜனேஸ். RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் என்பது ஒரு நொதியம். இவருடைய கீழ்ப்படை, இந்த நொதியத்தின் கீழ்ப்படை எது? RUBP ஒரு கீழ்ப்படையாக செயற்படும்.
சரியா? ஆர்யூபிபி ஒரு கீழ்ப்படை அல்ல. ஆர்யூபிபியோட இந்த CO2 சேர்ற தாக்கத்தை இந்த நொதியம் ஊக்குவிக்கும். சரியா? இந்த ஆர்யூபிபியோட CO2 சேர்றதையும் இது ஊக்குவிக்கும், ஆர்யூபிபியோட O2 சேர்றதையும் ஊக்குவிக்கும். சரியா? ரெண்டு தாக்கத்தையும் ஊக்குவிக்கும். ஆர்யூபிபியோட CO2 சேர்றதையும் ஊக்குவிக்கும், ஆர்யூபிபியோட O2 சேர்றதையும் ஊக்குவிக்கும். அதனால சரியா நாங்க என்ன சொல்லுவோம், இந்த CO2வையும் O2வையும் நாங்க என்னன்னு சொல்லிக்குவோம், போட்டிக்குரிய கீழ்ப்படைகள். போட்டிக்குரிய, சரியா, போட்டிக்குரிய கீழ்ப்படைகள். சரியா? போட்டிக்குரிய கீழ்ப்படைகள் அப்படின்னு சொல்லிக்கும். சரி, மைண்ட்ல போட்டு வைங்க அது. அப்ப நொதியங்கள் பெரிதும் கீழ்ப்படைக்கு தனித்துவமானவை. சரியா? ஓகே. நொதியங்கள் பல்பாத்துக்களாக கருதப்படும். எஸ். டி கூற்று. நொதியங்கள் பல்பாத்துக்களா? எஸ், நொதியங்கள் பல்பாத்துக்கள். ஏன் நொதியங்களை நாங்க என்னன்னு சொல்லுவோம், மாமூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். மாமூலக்கூறு. நொதியங்கள் மாமூலக்கூறுகள். நொதியங்கள் மாமூலக்கூறுகள் தானே, சோ பல்பாத்துக்களாக அது கருதப்படும். ஈ கூற்று என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஈ கூற்று பாருங்க. எலோஸ்டரிக் நிரோதிகள் மீளக்கூடிய போட்டியுள்ள நிரோதிகள். அப்ப எலோஸ்டரிக் நிரோதிகள் மீளக்கூடிய போட்டியற்ற நிரோதிகள். எலோஸ்டரிக் நிரோதிகள் மீளக்கூடிய போட்டியற்ற. அப்ப அது போட்டியற்ற வரணும். மீளக்கூடிய போட்டியற்ற நிரோதிகள் தான் எலோஸ்டரிக் நிரோதிகள். எலோஸ்டரிக் நிரோதிகள் மீளக்கூடிய போட்டியற்ற நிரோதிகள். சோ ஈபில சரியானது எது? அதுல சியும் டியும் மாத்திரம் சரி. சிடி சரினா 4வது ஆன்சர். சிடி சரினா 37க்கு 4வது ஆன்சர். 37க்கு 4வது ஆன்சர். அடுத்தது 38வது கேள்வி. சரியா? 38வது கேள்வி பாப்பம் என்னன்னு. 38. போட்டிக்குரிய நிரோதிகள் தொடர்பான சரியான கூற்று அல்லது கூற்றுகள். போட்டிக்குரிய நிரோதி தொடர்பாக கேட்கிறாங்க. அப்ப போட்டிக்குரிய நிரோதி தொடர்பாக, சரியா, போட்டிக்குரிய நிரோதி தொடர்பாக பாருங்க. அப்ப போட்டிக்குரிய நிரோதிகள் என்பது ஒரு ரசாயன பொருட்கள். இது கீழ்ப்படையின் வடிவத்தையும் தன்மையையும் ஒத்து காணப்படும். கீழ்ப்படையின் வடிவத்தையும் தன்மையும் ஒத்து காணப்படுகின்ற சேர்வைகள் தான் இந்த போட்டிக்குரிய நிரோதிகள். சோ கூற்று சரியனா? போட்டிக்குரிய நிரோதிகள் என்பது ஒரு ரசாயன பொருள். இது கீழ்ப்படையின் வடிவத்தையும் தன்மையையும் அது ஒத்திருக்கும். கீழ்ப்படையின் வடிவத்தையும் தன்மையும் ஒத்திருக்கும். சோ ஏ கூற்று சரி. ஏ கூற்று சரி. பி பாப்பம் என்னன்ட்டு. பி என்னது? நொதிய ஊக்கல் தாக்க வீதத்தினை அது அதிகரிக்கும். நொதிய ஊக்கல் தாக்க வீதத்தினை அது அதிகரிக்கும். தாக்க வீதத்தை போட்டிக்குரிய நிரோதிகள் அதிகரிக்குமா குறைக்குமா பிள்ளைகள்? தாக்க வீதத்தை குறைக்கும். சோ பி பிழைச்சிருச்சு. சி பாப்பம். சி என்ன சொல்றாங்கன்ட்டு. நொதிய உயிர்ப்பு மையத்துக்கு தனித்துவமாக போட்டியிடாது. அப்ப போட்டிக்குரிய நிரோதிகள் உயிர்ப்பு மையங்களுடன் கீழ்ப்படையுடன் உயிர்ப்பு மையத்துக்காக தான் போட்டி போடும். உயிர்ப்பு மையத்துக்காக தான் போட்டி போடும். சோ நொதிய உயிர்ப்பு மையத்துக்கு தனித்துவமாக போட்டியிடாதுன்றது பிழை. சி பிழை. டி. கீழ்ப்படைச்சரிவை அதிகரிப்பதானது இச்சந்தர்ப்பத்தில் தாக்க விதத்தை அதிகரிக்கும். ஆமா தானே? நாங்க நேத்தும் சொன்னோம், போட்டிக்குரிய நிரோதியால் பாதிக்கப்பட்டுள்ள தாக்கம் ஒன்றின் தாக்க வீதத்தை அதிகரிக்க, போட்டிக்குரிய நிரோதியால் பாதிக்கப்பட்டுள்ள தாக்கம் ஒன்றின் தாக்க வீதத்தை அதிகரிக்க கீழ்ப்படை செறிவு அதிகரிச்சா சரி. அப்ப கீழ்ப்படை செறிவை நீங்க அதிகரிப்பீங்களா இருந்தா தாக்க வீதம் அது அதிகரிக்கும். ரைட்? அப்ப போட்டிக்குரிய நிரோதமான சரியான கூற்றுல கடைசி பாருங்க, மீளாத தாக்கமாகும். போட்டிக்குரிய நிரோதிகள் இல்ல பெரும்பாலானவை மீளக்கூடிய நிரோதிகள். போட்டிக்குரிய நிரோதிகள்ல பெரும்பாலானவை மீளக்கூடிய நிரோதிகள். அப்ப டி சரி, இ பிழைச்சிருச்சு. சோ ஏயும் டியும் சரியா இருக்கு. ஆன்சர் எத்தனை ஆகுது? 5. ஏடி சரி, ஆன்சர் 5. 39வது கேள்வி. ரைட்டா?
பாப்போம் என்னன்னு. போட்டிக்குரிய நிரோதி தொடர்பான பின்வரும் கூற்றுக்குள் சரியானவை எவை? நொதிய மூலக்கூறின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். போட்டிக்குரிய நிரோதி நொதிய மூலக்கூறின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? இல்ல. போட்டியற்ற நிரோதி தான் நொதிய மூலக்கூறின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சரியா? போட்டியற்ற நிரோதி உயிர்ப்பு மையம் அல்லாத வேறொரு இடத்துல போயிட்டு இணைந்து கொள்றதால, உதாரணமா இந்த அப்படி ஒரு படம் ஒன்று இருக்கு. இது ஒரு நொதிய மூலக்கூறுன்னு, நொதிய மூலக்கூறுல இந்த இடத்துல வந்து சேருது. யார் இது? இதான் நீங்க சொல்ற போட்டியற்ற நிரோதி. இப்ப போட்டியற்ற நிரோதி நொதியத்தோட வந்து இணைஞ்சால், உயிர்ப்பு மையத்தின் வடிவம் சீர்குலைக்கப்படும். உயிர்ப்பு மையம் வினைத்திறன் அற்றதாக மாறும். அதாங்க கதை. சரியா? நொதியத்தின் உயிர்ப்பு மையம் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் இது நொதிய மூலக்கூறின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். போட்டிக்குரிய நிரோதி மாற்றத்தை ஏற்படுத்தாது, போட்டி அற்ற நிரோதி தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். சோ ஏ கூற்று பிழைச்சிருச்சு. பி கூற்று என்னன்னு பார்ப்போம். இது நொதியத்தின் உயிர்ப்பு மையம் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் இணையும். போட்டிக்குரிய நிரோதி எங்க வந்து சேரும்? உயிர்ப்பு மையத்துல தான் வந்து சேரும். சோ பியும் பிழைச்சிருச்சு. சி, இது தேர்வுக்குரிய முறையில் குறித்த நொதியத்தின் உயிர்ப்பு மையத்துக்காக கீழ்ப்படையுடன் போட்டியிடும். ஆமாதானே? இது தேர்வுக்குரிய முறையில் குறித்த நொதியத்தின் உயிர்ப்பு மையத்துக்காக கீழ்ப்படையோட போட்டி. அப்ப போட்டிக்குரிய நிரோதி என்பது ஒரு ரசாயன பதார்த்தம். இது இது கீழ்ப்படைந்த வடிவத்தையும் தன்மையையும் ஒத்திருக்கும். இப்பதான் பார்த்தோம். நாங்க கொஞ்சம் முத கேள்வியில தான் பார்த்தோம். சோ சி கூற்று சரியா வருது. டி பாப்பம். டி என்னது? கீழ்ப்படைச்சரிவை அதிகரிப்பதன் மூலம் போட்டிக்குரிய நிரோதிகளிலிருந்து மீளலாம். ஆமா, போட்டிக்குரிய நிரோதியால் பாதிக்கப்பட்ட தாக்கம் ஒன்றின் தாக்க விகிதத்தை அதிகரிக்கிறதுக்காக கீழ்ப்படைச்சரிவை அதிகரித்தால் சரி. இ, டாக்சின்கள் நஞ்சுகள் ஆகியன போட்டிக்குரிய நிரோதிகளாகும். டாக்சினும் நஞ்சும் மீளா நிரோதிகள். மீளா நிரோதி தானே? அப்ப அது மீளாத நிரோதி. போட்டிக்குரிய நிரோதிகளில் பெரும்பாலானவை மீளக்கூடியது. போட்டிக்குரிய நிரோதிகள்ல பெரும்பாலானவை என்னது? மீளக்கூடிய நிரோதிகள். சோ இங்க மீளா நிரோதிகள்னு சொல்றோம். கூற்று பிழைச்சிச்சு. சோ சிடி 39க்கு ஆன்சர் 4வது. சரியா? 39க்கு ஆன்சர் 4. 40 கடைசி கேள்வி. நொதியங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எது எவை? இதனை கேள்வி. ரைட். நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாக்கத்தில் சம்பந்தப்பட்டுள்ள ரசாயன பிணைப்புகள் pH-னால் மாற்றப்படுகிறது. ஆமா, அப்ப pH-னால் மாற்றப்படுறதால தான் நொதிய தாக்க வீதம் என்ன செய்யும்? குறையும். நொதிய தாக்க வீதம் குறையறதுக்கான ரீசன் நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாக்கத்துடன் தொடர்புடைய பிணைப்புகள் சீர்குலைக்கப்படுவதனால். அப்ப pH மாறுமாறுந்தால் நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாக்கத்துடன் தொடர்புடைய பிணைப்புகள் எல்லாம் சீர்குலையும். சரிதானே? ரைட். பி, சில மென்சவுக்குரிய புரதங்கள் நொதியங்களாக தொழிற்படுகின்றன. ஆமா தானே? இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். நொதியங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். என்ன? சிறுகுடல்ல சில பிரதேசங்கள்ல காணப்படுற சடைமுலைகள்ல நுண்சடைமுலைகள் இருக்கும். சரியா? அங்க காணப்படுறது மேலணிக்கலங்கள். அந்த மேலணிக்கலங்கள்ல நொதியங்கள் காணப்படும். சரியா? நாங்க பார்த்திருக்கோம். மேலணிக்கலங்கள்ல காணப்படுற புரதங்கள்ல நொதியங்கள் இருக்கும். சரியா? அப்ப பி சரி. சி, சிறப்பு வெப்பநிலைக்கு அப்பாற் செல்லும் போதும் சில நொதியங்களின் உயிர்ப்பு மையங்கள் மாற்றம் அடைவதில்லை. சிறப்பு வெப்பநிலைக்கு அப்பால் செல்லும் போதும் சில நொதியங்களின் உயிர்ப்பு மையங்கள் மாற்றம் அடைவதில்லை. இந்த கூற்று சரியா பிழையான்னு சொல்லுங்க பாப்போம். 40க்கு
சி கூற்று சரியா பிழையான்னு சொல்லுங்க. 40வதுல சி கூற்று சரியா பிழையான்னு சொல்லுங்க. நிறைய பேர் பிழைன்னு சொல்றீங்க. சரியா? நிறைய பேர் பிழைன்னு சொல்றீங்க. சிறப்பு வெப்பநிலைக்கு அப்பாற் செல்லும் போது சில நொதியங்களின் ரைட், சில நொதியங்களின் உயிர்ப்பு மையங்கள் மாற்றமடைவதில்லை. கபிலாஷினி மட்டும் சரின்னு சொல்றீங்க. கபிலாஷினி மட்டும் சரின்னு சொல்றீங்க. மிச்ச எத்தனை பேர்? மிச்ச 10 பேர். சரியா? மயூரன் சரி, ரிம்சா சரி, அரிஷ் சரி, அரோன் சரி. சரியா? பிள்ளைகள் சரிதானே அந்த கூற்று? ஏன் பாருங்க, சிறப்பு வெப்பநிலைக்கு அப்பாற் செல்லும் போது சில நொதியங்களின் உயிர்ப்பு மையங்கள் மாற்றமடைவதில்லை. அநேகமான நொதியங்கள் தான் வெப்ப உறுதி அற்றவை. அநேகமான நொதியங்கள் தானே வெப்ப உறுதி அற்றவை. அப்ப பெரும்பாலான நொதியங்கள் வெப்ப உறுதி அற்றவை. வெப்ப உறுதி அற்றவை. அப்ப சில நொதியங்கள் வெப்பத்துக்கு உணர்திறன் உடையவை. சரியா? வெப்பத்துக்கு உணர்திறன் உடையவை. சோ சில நொதியங்கள் சிறப்பு வெப்பநிலைக்கு அப்பாற் செல்லும் போதும் சில நொதியங்களின் உயிர்ப்பு மையங்கள் மாற்றமடைவதில்லை என்று சரி. நீங்க நொதியங்களுடைய இயல்புகளோட தொடர்பு படுத்தி இதை பார்க்கணும். நொதியங்களுடைய இயல்புகள்ல ஒரு கூற்று இருக்கும், அநேகமான நொதியங்கள் வெப்ப உணர்திறன் உள்ளவை அல்லது வெப்பத்துக்கு உறுத்துணர்ச்சி உள்ளவை, வெப்ப உறுதியற்றவை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப சி கூற்று சரி பிள்ளைகள். அப்ப ஏபிசி சரியாயிடுச்சு. ஆன்சர் 5. டி, எலோஸ்டரிக் ஏவிகள் எப்போதும் உயிர்ப்பு மையத்தில் இணைகின்றன. எலோஸ்டரிக் ஏவிகள் உயிர்ப்பு மையத்தில் இணையுமா? இல்ல. அப்ப எங்க இணையும்? உயிர்ப்பு மையம் அல்லாத ஒரு இடத்துல இணையும் தானே. உயிர்ப்பு மையம் அல்லாத ஒரு இடத்துல, அதுக்கு பேர் சொல்றது எலோஸ்டரிக் தானம் அல்லது எலோஸ்டரிக் மையத்தில் இணையும். இ, எலோஸ்டரிக் நிரோதிகள் மீள முடியாத போட்டியற்ற நிரோதிகள். எலோஸ்டரிக் நிரோதிகள் மீளக்கூடிய போட்டியற்ற நிரோதிகள். மீளக்கூடிய போட்டியற்ற நிரோதிகள். சோ 40க்கு ஆன்சர் 5. சரியா? 40க்கு ஆன்சர் 5. அப்ப நொதியங்கள் டியூட் இதோட முடியுது. நொதியங்கள் டியூட் இதோட முடியுது. அடுத்து நாங்க போக போறது போட்டோசிந்தசிஸ், ஒளித்தொகுப்பு டியூட்டுக்கு போகிறோம். அப்போ ஒளித்தொகுப்புல உள்ள பேப்பர் டிஸ்கஷன். ஒளித்தொகுப்புல உள்ள கேள்விகள் ஒரு 30 கேள்விகள் இருக்கு. அந்த 30 கேள்வியை செஞ்சிட்டோம்னா சரியா உங்களுக்கு கொஞ்சம் ஒளித்தொகுப்பு வரைக்கும் கிளியர் ஆகும். இன்னும் ஒரு பேப்பர் இருக்கு கலைச்சுவாசத்தோட. ஸோ அங்க முடிச்சு விட்டா யூனிட் 2 கிளியர் ஆகும். சரிதானே? யூனிட் 2 கிளியர் ஆகும். அப்ப ஒளித்தொகுப்புல முதலாவது கேள்வி. அப்ப 6வது பேப்பர் இது. சரியா? 6வது பேப்பர். அப்ப ஒளித்தொகுப்புல முதலாவது கேள்வி. அப்ப அது ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வினா, ஒளித்தொகுப்பு என்னமோ போட்டிருக்கீங்களா நீங்க? ஒளித்தொகுப்பு நிறப்பொருளோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. வெவ்வேறு ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க கொஞ்சம் ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் தொடர்பாக எல்லாம் பார்த்துட்டு வருவோம். ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் தொடர்பாக கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். சரிதானே? இருங்க, போர்டை கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். ரைட். அப்ப ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் என்பவை யாவை? கட்புல ஒளியை அகத்துறிஞ்சக்கூடிய பதார்த்தங்கள். கட்புல ஒளியை அகத்துறிஞ்சக்கூடிய பதார்த்தங்கள் தான் ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள். கட்புல ஒளியை அகத்துறிஞ்சக்கூடிய பதார்த்தங்கள் ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள். அப்ப ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள்
அத ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் ஒளித்தொகுப்பு என்றால் என்னன்னு சொல்லல நான். ஒளி சக்தியை கைப்பற்றக்கூடிய ஒரு உட்சேப பொறிமுறை தானே, அனுசேப பொறிமுறை தானே ஒளித்தொகுப்பு. அப்ப ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் என்றால் என்ன? கட்புல ஒளியை அகத்துறிஞ்சக்கூடிய பதார்த்தங்கள் ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் எனப்படும். இந்த ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களை பிரதானமாக நான் ரெண்டா பிரிச்சுக்குவேன். என்னன்ட்டு குளோரோபில்லுகள், சாந்தோபில்லுகள். இந்த குளோரோபில்ஸ்ல தாவரங்கள்ல காணப்படுற குளோரோபில்ஸ் ரெண்டு இருக்கு. அப்ப குளோரோபில் ஏ, குளோரோபில் பி. சாந்தோபில்லுகளும் சாந்தோபில்லுகள் போட்டேன்னா குளோரோபில்லுகள் கரட்டின் போலிகள்டா. சரியா? குளோரோபில்லுகள் கரட்டின் போலிகள். கேரட்டினாய்ட்ஸ். இந்த கேரட்டினாய்டுகள் தான் ரெண்டு. கரட்டின் சாந்தோபில். சாந்தோபில்லு, கெரட்டின், சாந்தோபில். சரிதானே? கெரட்டின்களும் சாந்தோபில்லுகளும். இப்ப நாங்க வருவோம். இந்த குளோரோபில்லே தான் ஒளித்தாக்கத்தில் நேரடியாக. அப்ப குளோரோபில்லே ஒளித்தொகுப்பில் நேரடியாக ஈடுபடுற ஒரு ஒளித்தொகுப்பு நிறப்பொருள். ஒளித்தாக்கத்தில் நேரடியாக ஈடுபடுற ஒரு ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் எது? குளோரோபில்லே. இந்த ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் பிரதான தொழில் என்ன? ஒளிசக்தியை அகத்துறிஞ்சல். ஒளிசக்தி அகத்துறிஞ்சல் தான் அவ்வளவு ஒளித்தொகுப்பு நிறப்பொருளையும் வேலை. ஒளிசக்தியை அகத்துறிஞ்சக்கூடியது. அப்ப இது குளோரோபில்லே ஒளித்தாக்கத்தில் நேரடியாக பங்கு பெற்றும். அப்போ ஒளித்தாக்கத்துல நேரடியாக பங்கு பெற்றும். சரியா? இந்த குளோரோபில்லே வேற எதுக்கு இது பொருத்தம், வேற எதுக்கு பங்கு வகிக்கும் அப்படின்னா, வேற எதுல பங்கு வகிக்கும் அப்படின்னா, இந்த குளோரோபில்லே சிவப்பு நிற ஒளியையும் நீல நிற ஒளியையும் அகத்துறிஞ்சுவதில் வினைத்திறனானது. சரியா? அப்ப சிவப்பு நிற ஒளியையும் நீல நிற ஒளியையும் அகத்துறிஞ்சுறதுக்கு இந்த குளோரோபில்லே மிகவும் வினைத்திறனானது. இந்த குளோரோபில்லேய தவிர ஏனைய ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் ஒளி அலையிட வெவ்வேறு அலைநீளங்களின் குறிப்பிட்ட வீச்சை அகத்துறிஞ்சுறதுக்கு அவங்க இசைவாக்கம் அடைஞ்சிருப்பாங்க. நான் சொன்ன விளங்குச்சனே, குளோரோபில்லேயே தவிர ஏனைய ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் வெவ்வேறு அலைநீளங்களின் குறிப்பிட்ட வீச்சை அகத்துறிஞ்சுறதுக்கு அவங்க எல்லாம் சிரத்தல் அடைஞ்சிருப்பாங்க. ஓகே. அப்ப இதெல்லாம் நாங்க எதை வச்சு நாங்க கண்டுபிடிப்போம்? அந்த தாக்க நிறமாலை, அதே மாதிரி அகத்துறிஞ்சல் நிறமாலைகளை வச்சு. சரிதானே? அகத்துறிஞ்சல் நிறமாலைகளை வச்சு. அப்ப இந்த ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் எந்தெந்த ஒளிக்கதிர்களை அகத்துறிஞ்சும்னா, சிவப்பு நிற ஒளிக்கதிர்களை அகத்துறிஞ்சும். சரியா? நீல நிற ஒளிக்கதிர்களை அகத்துறிஞ்சும், ஊதா நிற ஒளிக்கதிர்களை அகத்துறிஞ்சும். அப்ப ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களால் அகத்துறிஞ்சப்படும் ஒளி அலைகள நிறங்களை தருக அப்படின்னு கேட்டா சிவப்பு, ஊதா, நீலத்தை அகத்துறிஞ்சும். விளங்குதா? அப்ப இந்த இலைகள் பச்சை நிறமாக காணப்படுறதுக்கான ரீசன், இது ஒரு இலைன்னு வைப்போமே, இது ஒரு இலை. இந்த இலை
கட்புல ஒளியில் உள்ள எல்லா ஒளிக்கதிர்களையும் அகத்துறிஞ்சுக்கிட்டு பச்சைய ஊடுபுக விடும். அப்ப பச்சை நிற ஒளிக்கதிர்களை ஊடுபுக விடும். அதே மாதிரி பச்சை நிற ஒளிக்கதிரை பட்டு தெரிப்படைய செய்யும். சரியா? அப்ப இந்த கட்புல ஒளியில் உள்ள ஏனைய நிறங்களை தாவர இலைகள் அகத்துறிஞ்சு கொண்டு பச்சை நிற ஒளிக்கதிரை தன்னோட ஊடுபுக விடுது. அதே மாதிரி பச்சை நிற ஒளிக்கதிரை பட்டு தெரிப்படைய செய்யறதால தான் இலைகள் எல்லாம் எங்களுக்கு பச்சை நிறமாக தென்படும். இலைகள் பச்சை நிறமாக தென்படுறதுக்கான ரீசன் தெரியும். ரைட்? ஓகே. இந்த கரட்டின் போலிகள் இருக்குதானே, குளோரோபில்கள் இருக்குதானே, அவ்வளோ பேர்த்தனையும் ஒட்டுமொத்த தொழில் என்ன? ஒளியை அகத்துறிஞ்சல். இதுல சில கெரட்டினோய்ட்டுகள் சரியா? எல்லா கெரட்டின் போலிகளும் அல்ல, சில கெரட்டினோய்ட்டுகளோட வேலை சில கெரட்டினோய்ட்டுகளோட வேலை என்ன? ஒளி பாதுகாப்பு. போட்டோ ப்ரொடெக்ஷன். மேலதிக ஒளிசக்தியை அகத்துறிஞ்சி விரயமாக்கல் தான் சில ஒளித்தொகுப்பு நிறப்பொருளான சில கெரட்டின் போலிகளோட வேலை. ஏன் அது மேலதிக ஒளிசக்தியை அகத்துறிஞ்சி விரயமாக்கணும் அப்படின்னா, குளோரோபில்லுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை தவிர்க்க, அல்லது கலங்கள்ல ஒட்சியேற்றம் அடையக்கூடிய மூலக்கூறுகள் உருவாகிறத தடுக்க. இவ்வாறான மூலக்கூறுகள் உருவாக்கப்படுமா இருந்தால் கலங்களுக்கு நச்சுத்தன்மையானதாக, கலங்களுக்கு அபாயகரமானதாக அமையும். சோ அந்த அபாயத்திலிருந்து களத்தை பாதுகாக்கிறதுக்காகத்தான் சில ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள், சில கரட்டின் போலிகள் என்ன செய்யும்? மேலதிக ஒளிசக்தி அகத்துறிஞ்சு வேஸ்ட் பண்ணும், விரயமாக்கும். சரியா? ரைட். அடுத்து அப்ப இந்த கேள்வியை கொஞ்சம் பார்ப்போம் நாங்க. அப்ப ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் தொடர்பாக சில கூற்றுகள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்ப ஏ கூற்று என்ன சொல்றாங்க? குளோரோபில் பி ஆனது சிவப்பு நீல ஒளியை அகத்துறிஞ்சும். சிவப்பு நீல ஒளியை அகத்துறிஞ்சதுல வினைத்திறனானது யார்? குளோரோபில் ஏ. அப்போ குளோரோபில் பி என்ன செய்யும்? வெவ்வேறு அலைநீளங்களின் குறிப்பிட்ட வீச்சை அகத்துறிஞ்சுறதுக்கு பொருத்தம். அப்போ குளோரோபில் பியா இருந்தாலும் சரி, கெரட்டின் போலிகளா இருந்தாலும் சரி, வெவ்வேறு அலைநீளங்களோட குறிப்பிட்ட வீச்சை அகத்துறிஞ்சுறதுக்கு தான் அது பொருத்தம். சரியா? அப்ப குளோரோபில் பி சிவப்பு நீல ஒளியை அகத்துறிஞ்சுன்றது பிழை. பி பிழைச்சிருச்சு. கியூ ஒளித்தொகுப்பின் ஒளித்தாக்கத்தில் நேரடியாக பங்கு கொள்வது குளோரோபில் ஏ. ஒளித்தொகுப்பின் ஒளித்தாக்கத்தில் நேரடியாக பங்கு கொள்றது யார்? குளோரோபில் ஏ. சரிதானே? ஆர் கரட்டினோய்ட்டுகள் அனைத்தும் மேலதிக ஒளியை அகத்துறிஞ்சி விரயமாக்கலில் ஈடுபடும். கெரட்டினோய்ட்டுகள் அனைத்தும் அல்ல, எல்லா கெரட்டினோய்ட்டுகளும் செய்யற வேலை அல்ல அது. சில கெரட்டினோய்ட்டுகள் செய்கின்ற வேலை. சோ ஆர் பிழைக்குது. கியூ சரி, ஆர் பிழை. சரியா? கியூ சரி, ஆர் பிழை. எஸ் பாப்போம். தாக்க நிறமாலையின் படி குளோரோபில் ஏ ஆனது சிவப்பு மற்றும் நீல ஒளிக்கு வினைத்திறனானது. தாக்க நிறமாலை ஒண்ணு வரையவானா? தாக்க நிறமாலை ஒண்ணு வரைஞ்சு வைக்கிறேன் பாருங்க. தாக்க நிறமாலை ஒண்ணு வரைஞ்சால் சரியா? அப்ப இது அலைநீளம். இங்க ஒளித்தொகுப்பு வீதம். ஒளித்தொகுப்பு என்பது ஒரு தாக்கம் தானே. அப்ப அலைநீளத்துக்கும் ஒளித்தொகுப்பு வீதத்துக்கும் இடையில வரைபொண்ணு வரைஞ்சால் ஒளித்தொகுப்பு வீதத்துக்கும். அப்ப இது ஒளித்தொகுப்பு வீதத்துக்கும் வரைவு வரையும். சரியா? ஒளித்தொகுப்பு வீதத்துக்கும் அலைநீளத்துக்கும் இடையில வரைவு வரைஞ்சா எப்படி இருக்கும்? அந்த வரைவு எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு வரைபொண்ணு தானே. இந்த மாதிரி ஒரு வரைபொண்ணு இருக்கும். அப்ப இங்கன இந்த இடத்துல அலைநீளம் எவ்வளோ? 400 நெனோமீட்டர் தொடக்கம் 400 தொடக்கம் இது 500, இது 500 தொடக்கம் 600,
இது 600 தொடக்கம் 700. அலைநீளம் எந்த ரேஞ்சில் இருக்கும்? நானோமீட்டர் வீச்சில் இருக்கும். சரி, 400 தொடக்கம் 500. இப்ப 400 தொடக்கம் 500, இது 600 தொடக்கம் 700. அப்ப 400 தொடக்கம் 500 நானோமீட்டர்ன்றது 400 தொடக்கம் 500 நானோமீட்டர்ன்றது கவனிங்க, 400 தொடக்கம் 500 நானோமீட்டர் எந்த ஒளி அலைக்கான அலைநீளம் அப்படின்னா நீல ஒளிக்கான அலைநீளம், நீல நிற ஒளிக்கான அலைநீளம். சரியா? 500 தொடக்கம் 600 நானோமீட்டர்ன்றது பச்சை நிற ஒளிக்கான அலைநீளம். 600 தொடக்கம் 700ன்றது சிவப்பு நிற ஒளிக்கான அலைநீளம். சிவப்பு நிற ஒளிக்கான அலைநீளம். அப்ப இந்த கிராஃப நீங்க அன்னளவாக இந்த இந்த எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமா இங்க இருந்து ஒரு கோடு அடிப்பீங்களா இருந்தால், அங்க இருந்து ஒரு கோடு அடிப்பீங்களா இருந்தால், சரியா, இங்க இருந்து கோடு அடிப்பீங்களா இருந்தால், ரைட், அங்க இருந்து கோடு அடிப்போமே, அடிப்போம்னா சரியா. அப்ப 400 500, 400 500ன்றது சிவப்புவா நீளமா? அப்ப நீல நிற ஒளிக்கதிர்களை அகத்துறிஞ்சிற சந்தர்ப்பத்துல தான் ஒளித்தொகுப்பு வீதம் மிக உயர்வாக இருக்கு. நீல நிற ஒளிக்கதிர்கள் அகத்துறிஞ்சும் போதுதான் ஒளித்தொகுப்பு வீதம் மிக உயர்வாக இருக்கும். விளங்குதான் அந்த படத்துல உங்களுக்கு உங்க கையில நோட் இருக்குமா இருந்தா எடுத்து பாருங்க. ஃபுட்ரூலர் ஒன்று வச்சு இதுக்கு சமாந்தரமாக ஒரு கோடு வரைஞ்சு பாருங்க. அப்ப 400 தொடக்கம் 500 நானோமீட்டர், 400 தொடக்கம் 500 நானோமீட்டர் அப்படின்னா நீல நிற ஒளிக்கதிர்கள் அகத்துறிஞ்சும் போதுதான் ஒளித்தொகுப்புட வினைத்திறன் மிக அதிகமாக இருக்கு. சரியா? அப்ப தாக்க நிறமாலையின்படி இது தாக்க நிறமாலை தானே, தாக்க நிறமாலையின்படி குளோரோஃபில் ஏ ஆனது சிவப்பு மற்றும் நீல ஒளிக்கு வினைத்திறனானது. சரியா? அப்ப சிவப்பு ஒளியாக துறிஞ்சும் போது ஒளித்தொகுப்பு வீதம் அதிகம், சிவப்பு ஒளியாக துறிஞ்சும் போது நீல ஒளியாக துறிஞ்சும் போது ஒளித்தொகுப்பு வினைத்திறன் அதிகம். இது ரெண்டுலையும் எந்த ஒளிக்கதிராக துறிஞ்சும் போது ஒளித்தொகுப்பு வீதம் அதிகம்னா நீல நிற ஒளிக்கதிர. சரிதானே? அப்ப முதலாவதுக்கு ஆன்சர் கியூவும் எஸ்ஸும் மாத்திரம் சரி. பி பில, ஆர் பில, பியும் ஆரும் பில, பியும் ஆரும் பில. ரெண்டாவது கேள்விக்கு போவோம். சரியா? ரெண்டாவது கேள்விக்கு போவோம். என்னன்னு பார்ப்போம். ஒளித்தொகுப்பு தொடர்பான உறிஞ்சல் நிறமாலை, தாக்க நிறமாலை என்பன பற்றிய கூற்றுக்களுள் சரியானது. உறிஞ்சல் நிறமாலை, தாக்க நிறமாலை. அப்ப உறிஞ்சல் நிறமாலை ஒன்னையும் நான் வரைய ட்ரை பண்றேன். ரைட்? நீங்க உங்களோட நோட்டை எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. சரியா? நோட்டை எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. உறிஞ்சல் நிறமாலை ஒன்று வரையும். உறிஞ்சல் நிறமாலைய ஒயிட்லயே வரையும். சரியா? அப்ப இது என்னது? இது அலைநீளம். அலைநீளத்தை நீங்க என்ன அலகுல அளக்குறீங்கன்னா நானோமீட்டர் ரேஞ்சில் அளக்குறீங்க. அப்ப இங்க எக்ஸ் அச்சு என்னது? பச்சை உருவ நிறப்பொருட்களால் சரியா ஒளியின் அகத்துறிஞ்சல் இப்ப இதை நான் பிரிச்சு கொள்றேன். என்னது? அப்ப இது 400 இருந்தா இது 500, இது 600, கொஞ்சம் அங்கிட்டு போடுவோம் ஏன்னா. அப்ப இது 500, இது 600, இது 700. அப்ப இது 400 நானோமீட்டர், 500 நானோமீட்டர். சரியா? அப்ப இது 600 நானோமீட்டர், இது 700 நானோமீட்டர். 700 நானோமீட்டர் அலைநீளம். இப்ப என்ன நடக்கும்னு பார்ப்போம். அப்ப குளோரோஃபில் ஏக்கு வரைவோம். குளோரோஃபில் ஏக்கு நீங்க வரைவீங்களா இருந்தா
குளோரோஃபில் ஏக்கு அண்ணளவா எப்படி வரைகிறது? அதை குளோரோஃபில் ஏக்கு வரைஞ்சா அப்படி வந்து சரியா, அப்படி வந்து இந்த 500ல 500 400ல தான் அப்படி மேல போய் சரியா, அப்படி மேல போய் இந்த 500 மாதிரி 500 600 டைம்ல நல்லா கீழே வந்து 500 600ல நல்லா கீழே வந்து திரும்ப 700ல 600 700ல அப்படி மேல போய் அப்படி வரும். அண்ணளவா அப்படி இருக்கும். சரியா, அண்ணளவா அப்படி இருக்கும். அப்ப இங்கேயும் நாங்க இது குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் ஏ. அப்ப குளோரோஃபில் ஏ பாருங்க, சிவப்பு நிற ஒளிக்கதிர்கள் அகத்துறிஞ்சிறதை விட நீல நிற கதிர்கள் அகத்துறிஞ்சிறல வினைத்திறனாக தென்படுது. ஏன்னா ஏ குளோரோஃபில் ஏ நீல நிறத்தை அதிக அளவு அகத்துறிஞ்சு வச்சிருக்கு. அடுத்து குளோரோஃபில் பிக்கு நீங்க வருவீங்களா இருந்தால், குளோரோஃபில் பிக்கு வருவீங்களா இருந்தால் குளோரோஃபில் பி எப்படி இருக்கிறாரு? குளோரோஃபில் பியை வேறொரு கலர்ல போடுவோம் நாங்க. ஏன்னா குளோரோஃபில் பியை ப்ளூ கலர்ல போடுவோம். இப்போ குளோரோஃபில் பி அப்படியே அங்கிருந்து வந்து 500 மாதிரி அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது, நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. குளோரோஃபில் பி 500ல நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, குளோரோஃபில் பி இதை விட இன்க்ரீஸ் ஆகி 500ல நல்லா கீழே வந்து 500 நல்லா கீழே வந்து இந்த 600 இந்த மாதிரி இடத்துல இப்படி கூடி இப்படி போகுது தானே, இப்படி போகுது. அப்ப இது என்னது? குளோரோஃபில் பி. அப்ப குளோரோஃபில் பி என்ன செய்திருப்பாங்க? ஒளியின் வெவ்வேறு அலைநீளங்களுக்கான வீச்சு அகத்துறிஞ்சுது. அப்ப இது குளோரோஃபில் பி, குளோரோஃபில் பி, குளோரோஃபில் பி. அடுத்தது கெரட்டினாய்ட்ஸ். கெரட்டினாய்ட்ஸ் நான் எல்லோ கலர்ல போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கெரட்டினாய்டுகள் எப்படி வருது? கெரட்டினாய்டுகள் நீங்க பாப்பீங்கன்னா 500 400 500ல தான் 400 500ல தான் கெரட்டினாய்டுகளோட அளவும் கூடி இந்த இப்படியெல்லாம் வந்து 500ல அப்படியே கீழே போயிடுச்சு. 500ல அப்படியே கீழே போயிருக்கு. 500ல அப்படியே கீழே போயிருக்கு. உங்களோட ரிசோர்ஸ் புக்கை நீங்க எடுத்து வச்சுக்கலாம் அல்லது நோட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த இதை பார்க்க அகத்துறிஞ்சல் நிறமாலையை பார்க்க, அகத்துறிஞ்சல் நிறமாலையை பார்க்க. ரைட், இப்ப பார்ப்போம். ஒளித்தோப்பு தொடர்பான உறிஞ்சல் நிறமாலை, தாக்க நிறமாலை என்பன பற்றிய கூற்றுக்குள் சரியானது இது. கட்புல நிறமாலையின் 500 தொடக்கம் 600 நேனோமீட்டர் அலைநீள வீச்சுள் ஒளித்தொகுப்பினது வினைத்திறன் ஒப்பீட்டு ரீதியில் குறைவானது. 500 600ல உங்களுக்கு விளங்குதா? இந்த ரேஞ்சுக்குள்ள 500ல இருந்து 600க்குள்ள அகத்துறிஞ்சப்படுகின்ற ஒளி அலைகள் அலைநீளம் அகத்துறிஞ்சப்படுகின்ற அந்த 500 தொடக்கம் 600 நேனோமீட்டர் அலைநீளம் உள்ள ஒளிக்கதிர்கள் அகத்துறிஞ்சிறது இங்கே குறை. ஸோ 500 600ல இந்த 500 600ல ஒளித்தொகுப்பு வினைதரணும் அங்க என்னவா இருக்கு? குறைவாதான் இருக்கிறது, குறைவாதான் இருக்கிறது. ரைட், கூற்று சரி. உங்களா கூற்று சரி. 2, ஒளித்தொகுப்பு அதி உச்ச அளவில் நடைபெறுவது கட்புல நிறமாலையின் 600 700 நேனோமீட்டர் அலைநீள வீச்சாகும். ஒளித்தொகுப்பு அதி உச்ச நிலையில் நடைபெறுறது 600 700 இல்ல 400 500ல 400 500ல. சோ குற்று பிழைச்சிருச்சு. 400 500 நீல நிறத்துக்கான அலைநீளம் அது. கரட்டினோய்டு நிறப்பொருட்கள் கட்புல நிறமாலையின் 600 700 நேனோமீட்டர் அலைநீள வீச்சை மட்டும் அகத்துறிஞ்சும். வெவ்வேறு அலைநீளங்கள்ல குறிப்பிட்ட வீச்சாக அகத்துறிஞ்சும். கெரட்டினாய்ட்ஸ். அப்ப இதுதானே கெரட்டின் போலிகள், இந்த எல்லோ கலர். கட்புல ஒளியின் வெவ்வேறு அலைநீளங்கள் அது அகத்துறிஞ்சும். சோ குற்று பிழைச்சிருச்சு. 4, குளோரோஃபில் ஏ உயர்ந்தளவில் அகத்துறிஞ்சது கட்புல நிறமாலையின் 600 700 நேனோமீட்டர் அலைநீள வீச்சு. குளோரோஃபில் ஏ அதிக அளவு அகத்துறிஞ்சிருது. 600 700 இந்த குளோரோஃபில் ஏ 600 700 இவ்வளவு தான் அகத்துறிஞ்சது. 700 800 இவ்வளவு அகத்துறிஞ்சிச்சு. அவ்வளவு அகத்துறிஞ்சு. சோ பிழை பிழை. சரியா. 5, குளோரோஃபில் பி கட்புல நிறமாலை 400 500 நேனோமீட்டர் அலைநீள வீச்சில் பார்க்க 600 700 நேனோமீட்டர் அலைநீள வீச்சில் உயர்ந்த அளவில் அகத்துறிஞ்சது. அப்போ குளோரோஃபில் பின்றது இந்த ப்ளூ கலர். குளோரோஃபில் பி 400 500 தான் அதிக அளவு அகத்துறிஞ்சதே ஒழிய 600 700 குறைந்த அளவு தான் அகத்துறிஞ்சது. சரியா. சோ 5வது குற்றம் பிழைச்சிருச்சு. 2க்கு ஆன்சர் 1.
ரெண்டுக்கு ஆன்சர் ஒன்று. சரிதானே? அடுத்து மூன்றாவது கேள்வியை கொஞ்சம் பார்ப்போம் என்னன்ட்டு. குளோரோஃபில் தொடர்பான பின்வரும் கூற்றுக்குழுவில் சரியானது இது. குளோரோஃபில் தொடர்பான பின்வரும் கூற்றுக்குழுவில் சரியானது. ஊதா, நீலம் மற்றும் சிவப்பு ஒளியை குளோரோஃபில் அகத்துறிஞ்சும். ஊதா, நீலம், சிவப்பு அது அகத்துறிஞ்சும் கூற்று சரி. தாவரங்களில் ஒளியை கைப்பற்றும் பிரதானமான நிறப்பொருள் குளோரோஃபில் பி ஆகும். ஒளித்தாக்கத்தில் நேரடியாக ஈடுபடுற பிரதான ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் குளோரோஃபில் ஏ. 3. பச்சை ஒளியை அதிகப்படியாக கைப்பற்றுவதில் குளோரோஃபில் ஏ வினைத்திறன் மிக்கது. பச்சை ஒளியை யாராவது கைப்பற்றாங்களான்னு பாருங்க பாப்போம். பச்சை ஒளியை கைப்பற்றுறதுல குளோரோஃபில் ஏ கைப்பற்றுதா, குளோரோஃபில் பி கைப்பற்றுதா, கரட்டின் போலிகள் கைப்பற்றுதா? யாருமே கைப்பற்றல. நாங்க சொன்னோம் பச்சை ஒளி என்ன செய்ய விடுது, ஊடுபுக விட்டுருது. அதே மாதிரி பச்சை ஒளியை பட்டு தெரிப்படைய செய்யும். ஊடுபுக விடும், பட்டு தெரிப்படைய செய்யும். சோ கூற்று பிழைச்சிருச்சு. சரியா? பச்சை ஒளியை அதிகப்படியாக கைப்பற்றுதல் குளோரோஃபில் ஏ வினைத்திறன் மிக்கது. பிழை. 4. தேவைக்கு மேற்பட்ட ஒளிச்சக்தியை அகத்துறிஞ்சலிலும் விரயத்திலும் குளோரோஃபில் ஏ சம்பந்தப்படும். தேவைக்கு மேற்பட்ட ஒளிச்சக்தி அகத்துறிஞ்சலும் விரயத்திலும் குளோரோஃபில் ஏ சம்பந்தப்படுமா, கரட்டினோய்ட்டுகள் சம்பந்தப்படுமா? சில கரட்டினோய்ட்டுகள் சம்பந்தப்படும். சில கரட்டினோய்ட்டுகள் சம்பந்தப்படும். 5. ஒளித்தொகுதி ஒன்றில் குளோரோஃபில் ஏ 680 நானோமீட்டர் அலைநீளத்தில் ஒளியை அகத்துறிஞ்சுகிறது. குளோரோஃபில் ஏ 700 நானோமீட்டர். என்ன பிள்ளைகள்? நாங்க பிறகு படிப்போமே, அதை பிறகு பார்ப்போமே. 700 நானோமீட்டர் அலைநீளத்தில் ஒளியை அதாக அகத்துறிஞ்சு. சரியா? 700 நானோமீட்டர் அலைநீள ஒளிக்கதிர்களை அதாக அகத்துறிஞ்சு. சோ இங்க நாங்க கொஞ்சம் ஒளித்தொகுதியை பார்த்துட்டு போவோம். ஒளித்தொகுதினா என்ன, சரியா? ஒளித்தொகுதி என்ன வேலையை செய்துன்றதை பார்த்துட்டு நாங்க அடுத்த கேள்விகளுக்கு போவோம். சரி, அப்போ ஒளித்தொகுதி போட்டோசிஸ்டம் அப்படின்னா என்னன்றத கொஞ்சம் பார்ப்போமே. ஒளித்தொகுதி ரைட். ஒளித்தொகுதி என்றால் என்ன அப்படின்னா, குளோரோஃபில் மூலக்கூறுகள் இருக்க போகுது ஒளித்தொகுதியில. சரியா? குளோரோஃபில் மூலக்கூறுகள். வேற என்ன இருக்கும்? வேறு சேதன மூலக்கூறுகள். குளோரோஃபில் மூலக்கூறுகள், வேறு சேதன மூலக்கூறுகள், புரதங்கள். அப்ப குளோரோஃபில் மூலக்கூறுகள், வேறு சேதன மூலக்கூறுகள், புரதங்கள் என்பன பச்சை உருவத்தின் தைலகாய்டு மென்சவ்வுல சிக்கலாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அதுக்குதான் என்ன பேர் சொல்லுவீங்க நீங்க? ஒளித்தொகுதின்னு சொல்லி. சரியா? ஒளித்தொகுதின்னு சொல்லி. ஒளித்தொகுதியில 2 பகுதிகள் இருக்கும். ஒளித்தொகுதியின் 2 பகுதிகள்னு நான் போடுறேன். சரியா? ஒளித்தொகுதியின் 2 பகுதிகள். அதுல முதலாவது என்னது? ஒரு தாக்கமைய சிக்கல் இருக்கும். எத்தனை தாக்கமைய சிக்கல்? ஒரு தாக்கமைய சிக்கல், ஒரு தாக்கமைய சிக்கலும். இரண்டாவது பல ஒளி அறுவடை சிக்கல். ஒரு தாக்கமைய சிக்கலையும்
பல ஒளி அறுவடை சிக்கலையும் கொண்டிருக்கும். சரியா? பல ஒளி அறுவடை சிக்கலையும் கொண்டிருக்கும். இந்த தாக்கமய சிக்கல்ல என்ன இருக்க போகுது? தாக்கமய சிக்கல்ல என்ன இருக்க போகுதுன்னா, புரதங்களும் ஒரு குளோரோஃபில் மூலக்கூறுட சோடியம். சரியா? அப்போ ஒழுங்கமைக்கப்பட்ட புரதங்களால் ஒரு சோடி குளோரோஃபில் ஏ மூலக்கூறு, அதுவும் ஒரு சோடி குளோரோஃபில் ஏ மூலக்கூறு. நான் வரைவாத ஒரு சோடி குளோரோஃபில் ஏ மூலக்கூறு. அப்ப இதுக்கு புரதம் இருக்கு, புரதத்தால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சோடி குளோரோஃபில் ஏ மூலக்கூறு தான் ஒரு சோடி குளோரோஃபில் ஏ மூலக்கூறு. சரியா? குளோரோஃபில் ஏ மூலக்கூறு. அப்ப இது குளோரோஃபில் ஏ மூலக்கூறுட சோடி, குளோரோஃபில் ஏ மூலக்கூறுட சோடியம் அதனது முதலான இலத்திரன் வாங்கி முதலான இலத்திரன் வாங்கி அதுல முதலான இலத்திரன் வாங்கியும் இருக்கும். சரியா? அப்ப என்ன சொன்னாங்க? ஒரு தாக்கமய சிக்கல் என்ன இருக்கும்? ஒழுங்கமைக்கப்பட்ட சரியா ஒழுங்கமைக்கப்பட்ட புரதங்களால் ஒரு குளோரோஃபில் ஏ மூலக்கூறு சோடியம் முதலான இலத்திரன் வாங்கியும் இருக்கும். இந்த பல ஒளி அறுவடை சிக்கல் என்னத்தை கொண்டிருக்கும்? அப்ப இதெல்லாம் சரியா இப்படி எடுங்க நீங்க. இது ஒளி அறுவடை சிக்கல். சரியா? அது ஒளி அறுவடை சிக்கல். இந்த ஒளி அறுவடை சிக்கல்ல என்ன இருக்க போகுது? ஒளி அறுவடை சிக்கல்ல என்ன இருக்க போகுதுன்னு பார்ப்போம். அப்ப தாக்கமய சிக்கல் என்ன இருக்குன்றது தெரியுதானே எங்களுக்கு? என்ன ஸ்பெஷலான குளோரோஃபில் ஏ மூலக்கூறுட சோடியம் முதலான இலத்திரன் வாங்கியும் இருக்கு. ஒளி அறுவடை சிக்கல் என்ன இருக்க போகுது? ஒளி அறுவடை சிக்கல்ல குளோரோஃபில் ஏ மூலக்கூறு, குளோரோஃபில் பி மூலக்கூறு, சரியா? மூன்றாவது கெரட்டினாய்ட்ஸ் அப்படின்னா கரட்டின் போலிகள். இது மூணும் இருக்க போது எதுல? பல ஒளி அறுவடை சிக்கல். இந்த ஒளி அறுவடை சிக்கல்ட வேலை என்ன? சூரிய ஒளியில சக்தி பொட்டலங்களாக வருந்தனே ஒளியின் போட்டோன்கள் இந்த ஒளி தொகுதியில படும்போது இந்த ஒளி தொகுதியில படும்போது என்ன நடக்கும்? இந்த குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, கேரட்டினாய்டுகள் எல்லாம் ஒளி சக்தியை கைப்பற்றி ஃபைனலா யாருக்கு அனுப்புவாங்க? இந்த குளோரோஃபில் ஏ மூலக்கூறுக்கு அனுப்புவாங்க. பெற்று 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 இங்க அனுப்புவாங்க. ஃபைனலா அந்த சக்தி வர்றது எங்க? அந்த விசேடமான குளோரோஃபில் ஏ மூலக்கூறுட சோடிக்கு, தாக்கமய சிக்கல் இருக்கிற விசேடமான குளோரோஃபில் ஏ மூலக்கூறு சோடிக்கு தான் அது அனுப்புவோம். விளங்குதா? ஓகே. அப்ப ஒளித்தொகுதி சரியா? அப்ப ஒளித்தொகுதியில 2 பகுதிகள் இருக்கு. ஒரு தாக்கமய சிக்கல், பல ஒளி அறுவடை சிக்கல். இந்த தாக்கமய சிக்கல்ல இருக்கிற குளோரோஃபில் ஏ மூலக்கூறு தான் ஒளித்தாக்கத்தில் நேரடியாக ஈடுபடும். இந்த ஒளித்தொகுதிகள் ரெண்டு வகைப்படும். ஒளித்தொகுதிகள் ரெண்டு வகை. என்ன ஒளித்தொகுதிகள 2 வகை? முதலாவது சரியா ஒளித்தொகுதி 1 போட்டோ சிஸ்டம் 1. ரெண்டாவது என்ன? ஒளித்தொகுதி 2. அப்ப ஒளித்தொகுதி 1 ஒளித்தொகுதி 2 சரிதானே? ஒளித்தொகுதி 1 ஒளித்தொகுதி 2. இந்த ஒளித்தொகுதி 1 இருக்குன்னா அதுல என்ன இருக்கும்? ஒரு தாக்கமய சிக்கல் இருக்கும். ஒளித்தொகுதி 1 இருக்குன்னா அதுல ஒரு தாக்கமய சிக்கல் இருக்கும். சரியா? போர்ட் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு. ஒளித்தொகுதி 1 இருக்குன்னா அதுல ஒரு தாக்கமய சிக்கல் இருக்கும். அங்க காணப்படுற தாக்கமய சிக்கல்ல இருக்கிற குளோரோஃபில் ஏ மூலக்கூறு சோடி 700 நானோமீட்டர் அலைநீளம் உள்ள ஒளிக்கதிராக தூச்சு. அப்ப ஒளித்தொகுதி 2 தாக்கமய சிக்கலில் உள்ள குளோரோஃபில் ஏ மூலக்கூறு சோடி 680 நானோமீட்டர் அலைநீளம் உள்ள ஒளிக்கதிர்களாக தூச்சு. 680 நானோமீட்டர் அலைநீளம் உள்ள ஒளிக்கதிர்களாக தூச்சு. சோ PS1க்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு, P700
அப்படின்னு சொல்லுவாங்க. PS2க்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு, P680 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, P680 அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இப்ப பார்ப்போம். அப்போ ஒளித்தொகுதி ஒன்றில் குளோரோஃபில் ஏ, ஒளித்தொகுதி ஒன்றின் தாக்கமய சிக்கலில் உள்ள குளோரோஃபில் ஏ மூலக்கூறு 680 நேனோமீட்டர் அலைநீளத்தில் ஒளியை அகத்துறிஞ்சும். 680 அகத்துறிஞ்சுமா, 700 நேனோமீட்டர்ல அகத்துறிஞ்சுமா? 700 நேனோமீட்டர்ல தான் அகத்துறிஞ்சும். சரியா பிள்ளைகள்? 700 நேனோமீட்டர் அலைநீள ஒளிக்கதிர்கள்ல 700 நேனோமீட்டர் அலைநீளம் உள்ள ஒளிக்கதிர்கள் தான் அகத்துறிஞ்சும். ஸோ மூன்றாவது ஆன்சர் 1. நான்காவது கேள்வி ருபிஸ்கோ தொடர்பான கேள்வி. ருபிஸ்கோ எல்லாம் பத்தி கேட்கிறாங்க. ருபிஸ்கோ பத்தி தெரியுமே நம்மளுக்கு. ஏன்னா ருபிஸ்கோ என்பது ஒரு நொதியம். கெல்வின் வட்ட தாக்கத்துக்கு தேவையான ஒரு நொதியம். அப்ப பொதுவாக ஒளித்தொகுப்பு 2 படிகள்ல நடக்கும். முதலாவது படி ஒளியில் தங்கியுள்ள தாக்கம். ரெண்டாவது படியை நீங்க என்ன சொல்லுவீங்க? அதைத்தான் நீங்க கெல்வின் வட்டம் அப்படின்னு சொல்லுவீங்க. ரெண்டாவது படியை தான் கெல்வின் வட்டம்னு சொல்லுவீங்க. அப்ப ஒளியில் தங்கியுள்ள தாக்கம் நடந்தாதான் கெல்வின் வட்டம் சொல்ற ரெண்டாவது படி நடக்கும். சரியா? முதலாவது படியில் உள்ள தாக்கம், முதலாவது ஸ்டெப் நடந்தாதான் ரெண்டாவது ஸ்டெப் நடக்கும். அப்ப கண்டிப்பா அங்க நடக்க வேண்டியது ஒளித்தாக்கம். ஒளித்தாக்கம் நடந்தாதான் கெல்வின் வட்டம் நடக்கும். சரியா? ஆனால் கெல்வின் வட்டம் நடந்தாதான் ஒளித்தாக்கம் நடக்கணும்ட்டு இல்லை. விளங்குதா? ஒளித்தாக்கம் நடந்தாதான் கெல்வின் வட்டம் நடக்கும். ஏன் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்பாங்களா இருந்தால், அல்லது ஸ்ட்ரக்சர்ல ஒளித்தாக்கம் நடைபெறாமல் கெல்வின் வட்டம் நடைபெற முடியாது, இக்கூற்றை விளக்குக. ஒளித்தாக்கம் நடைபெறாமல் கெல்வின் வட்டம் நடைபெற முடியாது, இக்கூற்றை விளக்குக அப்படின்னா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க நீங்க? என்னத்தை எழுதுவார் ஒருத்தர்? ஏன்னா என்ன தெரியுமா எழுதுறது? ஒளித்தாக்கத்தின் போதுதான், ஒளித்தாக்கத்துல தான் ஏடிபியும் NADPHும் வரும். இந்த ஒளித்தாக்கத்தின் போது தோற்றுவிக்கப்பட்ட ஏடிபியும் NADPHும் கெல்வின் வட்ட தாக்கங்களுக்கு தேவை. சரியா? கெல்வின் வட்ட தாக்கங்களுக்கு தேவை. சோ ஒளித்தாக்கம் நடைபெறாமல் கெல்வின் வட்டம் நடைபெற முடியாது. சரியா? கெல்வின் வட்டம் நடைபெற முடியாது. சரியா? ஓகே. பார்ப்போம். ருபிஸ்கோவை விட PP கார்பாக்சிலேஸ் வினைத்திறனானது ஏனெனில், அப்ப ருபிஸ்கோ என்பது சரியா? ருபிஸ்கோ என்பது C3 தாவரங்கள்ல எங்க இருக்கும்? இலை நடுவிலைய களத்துல, நடுவிலைய கள பச்சையுறு மணியின் பஞ்சனை. என்னது ருபிஸ்கோ ஒரு நொதியம். யார் நொதியம்? ருபிஸ்கோ. இப்ப C4 தாவரத்துல ருபிஸ்கோ எங்க இருக்கும்? கட்டுமடல் களத்துல. கட்டுமடல் கள பச்சை உருமணியின் பஞ்சனையில இருக்கும். அப்ப ருபிஸ்கோ C3 தாவரங்கள்லையும் C4 தாவரங்கள்லையும் காணப்படுகின்ற ஒரு நொதியம். C3ல மட்டும் இல்ல, C4ல மட்டும் இல்ல, C3லையும் இருக்கு, C4லையும் இருக்கு. C3லையும் இருக்கு, C4லையும் இருக்கு. சரியா? C3லையும் இருக்கு, C4லையும் இருக்கு. அப்ப C3 தாவரங்கள்லையும் CO2 வாங்கியாக ருபிஸ்கோ செயற்படும். C4 தாவரங்களையும் CO2 வாங்கியாக அந்த ருபிஸ்கோ செயற்படும். ஓகே.
இந்த ருபிஸ்கோவை விட இன்னும் ஒரு நொதியம் சொல்றாங்க. எது? PEP கார்பாக்சிலேஸ். கார்பாக்சிலேஸ். ருபிஸ்கோவை விட PEP கார்பாக்சிலேஸ் வினைத்திறனானது. ஏனெனில் PEP கார்பாக்சிலேஸ் ஒட்சிசனுக்கான நாட்டமற்றது. ஒட்சிசனுக்கான நாட்டமற்றது. என்ன அப்படி ஒரு கதை ஒட்சிசனுக்கான நாட்டமற்றதுன்னா பார்ப்போம். இந்த ருபிஸ்கோவுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு, RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். என்னது? RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். சரியா? இந்த ருபிஸ்கோ RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் அப்படின்னா இது RUBP கார்பாக்சிலேஸ் ஆகவும் செயற்படும், RUBP ஆக்சிஜனேஸ் ஆகவும் செயற்படும். RUBP கார்பாக்சிலேஸ் ஆகவும் செயற்படும், RUBP ஆக்சிஜனேஸ் ஆகவும் தொழிற்படும். எப்படின்றத பார்ப்போம். RUBP ஓட CO2 சேர்ந்தால், RUBPன்றது ஒரு 5 கார்பன் சேர்வை, CO2 ஒரு கார்பன் சேர்வை. RUBP ஓட CO2 சேர்ந்தா ஒரு 6 கார்பன் சேர்வை தோன்றும். இந்த 6 கார்பன் சேர்வை உடனடியாக உடைந்து 2 மூலக்கூறு 3PGA ஆக தோன்றும். அப்ப இந்த 3PGA என்பது ஒரு அமிலம் ஒன்று, போஸ்போகிளிசரேட் அல்லது போஸ்போகிளிசரிக் அமிலம். எத்தனை கார்பன் சேர்வை இது? 3 கார்பன் சேர்வை. எத்தனை கார்பன் சேர்வை அது? 3 கார்பன் சேர்வை. இதனால தான் ஒளித்தொகுப்பின் முதலாவது உறுதியான விளைபொருளாக உருவாகிற 3PGA என்பது 3 கார்பன் சேர்வை தானே. அதனாலதான் இந்த பாதைக்கு C3 பாதைன்னு பேர். அப்ப RUBP CO2 சேர்ந்து 2 மூலக்கூறு 3PGA தோற்றுவிக்குது. அந்த தாக்கத்தை ஊக்குவிக்கிறது RUBP கார்பாக்சிலேஸ். அதே மாதிரி இன்னும் ஒரு தாக்கமும் நடக்கும். யார் இருந்தா? RUBP ஆக்சிஜனேஸ் இருந்தா. சரியா? RUBP ஆக்சிஜனேஸால் ஊக்குவிக்கப்படுற ஒரு தாக்கம் RUBP ஓட ஆக்சிஜன் சேர்றது அது ஊக்குவிக்கும். ஏன்? கலங்களுக்கு ஆக்சிஜன் அதிக அளவில் இருக்குமா இருந்தால், இலைவாய் எதுவும் மூடி இருக்குமா இருந்தால் களத்துளுக்கு ஆக்சிஜன் செறிவு அதிகம் தானே. அப்ப RUBP O2 சேர்ந்து என்னத்தை தோற்றுவிக்கும்? ஒரு மூலக்கூறு 3PGA-யும் ஒரு மூலக்கூறு 3PGA-யும் ஒரு மூலக்கூறு, சரியா, ஒரு மூலக்கூறு ஒரு 2 கார்பன் சேர்வையையும் தோற்றுவிக்கும். ஒரு மூலக்கூறு 2 கார்பன் சேர்வை ஒன்றையும் தோற்றுவிக்கும். இந்த 2 கார்பன் சேர்வைக்கு என்ன தெரியுமா பேர்? போஸ்போகிளைகோலேட். போஸ்போகிளைகோலேட்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு மூலக்கூறு 2 கார்பன் சேர்வை ஒன்றையும் தோற்றுவிக்கும். இந்த 2 கார்பன் சேர்வை, சரியா, செறிவடைய 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 களத்துக்கு நச்சுத்தன்மையானதாக அமையும். 2 கார்பன் சேர்வை களத்துக்கு நச்சுத்தன்மையானதாக அமையும். இந்த தாக்கம் எப்ப நடக்கும்? சரியா? இந்த தாக்கம் RUBP-யோட ஆக்சிஜன் சேர்றது, RUBP-யோட ஆக்சிஜன் சேர்ற தாக்கம் எப்ப நடக்கும்? உயர் வெப்பநிலை, சரியா, உயர் வெப்பநிலை, உலர்ந்த காலநிலை, உயர் வெப்பநிலை, உலர்ந்த காலநிலை, உயர் ஒளிச்செறிவு. எல்லிக்க வேணானுங்கண்ணே. உயர் வெப்பநிலை, உயர் வெப்பநிலை, ரெண்டாவது உலர்ந்த காலநிலை, உலர்ந்த காலநிலை, உயர் வெப்பநிலை, உலர்ந்த காலநிலை, உயர் ஒளிச்செறிவு, உயர் ஒளிச்செறிவு. அப்ப இந்த மாதிரியான டைம்ல தாவரங்கள் நீர்காப்பின் பொருட்டு இலைவாய்களை மூடிக்கொள்ளும் தானே. நீர்காப்பின் பொருட்டு இலைவாய்களை மூடிக்கொள்ளும். அப்ப களத்துள்ளுக்கு ஆக்சிஜன் செறிவு கூடி இந்த தாக்கம் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப RUBP O2-ஓடையும் சேர்ந்து RUBP CO2-ஓடையும் சேருது. RUBP CO2-ஓட சேர்றதை விட RUBP O2-ஓட சேர்றதுக்கு தான் விரும்பும். சரியா? RUBP CO2-ஓட சேர்றதை விட RUBP O2-ஓட சேர்றது தான் விரும்பும். அதனால தான் RUBP கண்ணுல RUBPக்கு யாரை காட்டக்கூடாம வச்சிருப்போம்? ஆக்சிஜனை காட்டாம வச்சிருப்போம். தப்பி தவறி RUBP கண்ணுல ஆக்சிஜன் பட்டா
ஆர்யூபிபி ஓட்டோட சேர்ந்து ஒரு விரய செயல்முறையான இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி விடும். விளங்குதா? அப்ப இந்த ஆர்யூபிபி கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் ஆர்யூபிபியோட CO2 சேர்றதையும் ஊக்குவிக்குது, ஆர்யூபிபியோட O2 சேர்றதையும் ஊக்குவிக்குது. அப்ப இந்த ஆர்யூபிபி கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் என்ற நொதியம் ஆக்சிஜனுக்கான நாட்டம் உடையது, ஆக்சிஜனுக்கான நாட்டம் உடையது. ஆனால் ஆனால் இந்த C4 தாவரங்கள்ல கார்பன் டை ஆக்சைட்டை வாங்கி யாரு? பிஇபின்ற ஒரு சேர்வை. அந்த பிஇபியோட கார்பன் டை ஆக்சைடு சேர்ற தாக்கத்தை ஊக்குவிக்கிறது யாரு? பிஇபி கார்பாக்சிலேஸ். இங்கே ஒரு சேர்வையின் உருவாகும், அந்த சேர்வைக்கு தான் பேர் ஒக்சலோஅசெட்டேட். ஒக்சலோஅசெட்டேட் எத்தனை கார்பன் சேர்வை? 4 கார்பன் சேர்வை. அப்போ ஒளித்தொகுப்பின் கார்பன் பதித்தலில் முதலாவது உறுதியான விளைபொருளாக 4 கார்பன் சேர்வையான ஒக்சலோஅசெட்டேட்டை தோற்றுவிக்கிறதால தான் இந்த அனுசேப பாதைக்கு C4 பாதை அப்படின்னு பேர். C4 பாதை அப்படின்ட்டு பேர். சரியா? C4 பாதைன்ட்டு பேர். அப்ப இங்க பிஇபி கார்பாக்சிலேஸ் தானே, இந்த பிஇபி கார்பாக்சிலேஸ்க்கு ஆக்சிஜன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை. ஆக்சிஜனை கண்டுக்காது. அப்போ பிஇபி கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனுக்கான நாட்டம் அற்றது. பிஇபி கார்பாக்சிலேஸ் வந்து ஆக்சிஜனுக்கான நாட்டம் அற்றது. அப்போ பிஇபி கார்பாக்சிலேஸ் வந்து ஆர்யூபிபி கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸை விட அல்லது ருபிஸ்கோவை விட வினைத்திறனானது. ஏனெனில் பிஇபி கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனுக்கான நாட்டம் அற்றது. சரியா? பாப்போமே அப்ப கேள்வியை பார்ப்போம். ருபிஸ்கோவை விட பிஇபி கார்பாக்சிலேஸ் வினைத்திறனானது ஏனெனில் அது இலைநடுவிலை கலங்களின் குளிய உருவில் காணப்படுகிறது. அப்ப பிஇபி கார்பாக்சிலேஸ் நொதியம், இந்த பிஇபி கார்பாக்சிலேஸ் நொதியம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். C4 தாவரத்தின் இலை நடுவிளைய களத்தின் குளிய உருள இருக்கும். இலை நடுவிளைய களத்தின் குளிய உருவில் தான் இந்த பிஇபி கார்பாக்சிலேஸ் அப்படின்ற ஒரு நொதியம் காணப்படும். மறக்காதீங்க. சரியா? அது இலைநடுவிலை களங்களின் குளிய உருவில் காணப்படுகிறது. அப்ப அது சரி. ஆனா வினைத்திறனானது ஏன்னு கேட்டுதானே இருக்கு. அது இலைநடுவிலை களங்களின் குளிய உருவில் காணப்படுகிறது. C4 தாவர இலைநடுவிலை களங்களின் குளிய உருவில் காணப்படும் போட்டிருந்தா சரி. அது சரிதான். ஆனா கேள்விக்கு பொருத்தமான எத்தனை பார்க்கணும்? 2வது பார்ப்போம். அது ஆக்சிஜனுடன் நாட்டம் இல்லாது. ஆமா தானே, ஆக்சிஜனுடன் நாட்டம் இல்லாது. சோ ஆன்சர் 2. அது பச்சையுறுமணியில் அதிக அளவில் காணப்படுகிறது. இல்ல, அது மலேட்டை உருவாக்குகிறது. அப்ப மலேட் எப்ப உருவாகும்? இந்த பிஇபி கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து ஒக்சலோஅசெட்டேட்டை தோற்றுவிக்கும். இதுக்கு தான் பேர் கார்பன் பதித்தல். இந்த ஒக்சலோஅசெட்டேட் என்னவாக தாழ்த்தப்படும் சொல்லுங்க பார்ப்போம். மலேட்டாக தாழ்த்தப்படும். அப்ப இந்த தாக்கம் எல்லாம் நடக்கிறது இலை நடுவிலைய களத்துல தான் தாக்கம் எல்லாம் நடக்கும். அது அஸ்பார்டேட்டை உருவாக்குறது. அஸ்பார்டேட் உருவாக்குறதெல்லாம் இங்க பிஇபி கார்பாக்சிலேஸ் வினைத்திறனானதுக்கு ரீசனாக மாறாது. சோ 4க்கு ஆன்சர் 2. ஆக்சிஜனுக்கான நாட்டம் இல்லாதது. அப்போ ஒளித்தொகுப்பு டியூட்ல முதல் 4 கேள்விகள் நாங்க முடிச்சிருக்கோம். சரியா? முதல் 4 கேள்விகள் முடிச்சிருக்கோம். மிச்சத்தை நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? போதும். நாங்க அப்ப இன்னைக்கு இதோட நிப்பாட்டுவோம். எனக்கு சொல்லுங்க, டவுட் எதுவும் இருக்குமா இருந்தால் சொல்லலாம்.